ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறமா அதை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். அப்போ தான் 2-3 நாள்னாவும் கெடாது. நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி, பூண்டு, அது நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா அது நல்லா கொதிக்கணும். இந்த தக்காளி ஸ்மெல், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகணும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த கார சட்னி சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்லாம். இது பாருங்கள், நான் தோசை சுட்டிருக்கேன். இது வச்சு நீங்கள் சாப்பிடலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பூண்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.